அடுத்து ரியலிசம் அண்ட் நேச்சுரலிசம். இதில் ரியலிசம் அப்படிங்கிறது இஸ் அப்ளைடு பை லிட்ரரி கிரிட்டிக்ஸ் இன் டூ ரெண்டு வேயாக அவங்க வந்து கிரிட்டிக் பண்ணியிருக்காங்க. டு ஐடென்டிஃபை அ மூமெண்ட் ரைட்டிங் ஆஃப் நாவல்ஸ் டியூரிங் த 19th century. இதை வந்து இந்த நாவல் வந்து 19th century தான் எழுதப்பட்டுச்சு. அப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணுச்சு. இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஹோரோனி டி பிளாசிக் அவர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஜார்ஜ் எலியட் இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். வில்லியம் இவர் அமெரிக்கன் நாட்டை சேர்ந்தவர். இந்த டைமில் தான் 19th centuryல தான் இந்த ஒரு விஷயம் அப்ளை ஆகப்பட்டுச்சு, ஐடென்டிஃபை பண்ணப்பட்டுச்சு. செகண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு டெசிக்னேட் நியமிக்கப்பட்டுச்சு. இந்த கரண்ட் அந்த அந்த மோடை வந்து நியமிக்கப்பட்டுச்சு. பல எராஸ் பல காலகட்டங்களில் எப்படி அது வேரியாக இருக்குது, அதோடைய லிட்ரரி ஃபார்ம் என்ன, அது எப்படி ஹியூமன் லைஃப்பை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது, ஒரு லிட்ரேச்சரை அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறதையெல்லாம் சொல்கிறது தான் இந்த ரியலிசம் அப்படிங்கிறாங்க. ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் குவைட் ஆப்போசிட் டு ரொமான்டிக் ஃபிக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரொமான்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் லைஃப்பில் என்ன ப்ரெசன்ட் லைஃப்பில் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் லைக் பிக்சர் இஸ் குயிக் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஃபேண்டஸ்டிக்காக தான் இருக்குன்றாங்க, அட்வென்ச்சராக இருக்கும், ஹீரோயிக் ஆக்சுவாலிட்டி நடக்கக்கூடியதை விட ஹீரோயிக் இந்த மாதிரியான விஷயங்களாக தான் இருக்கும். ஆக்சுவாலிட்டியை விட பிக்சுவரிக் அப்படிங்கிறாங்க, ஃபேண்டசி கலந்துருக்கும், அட்வென்ச்சர்ஸ் கலந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலிசம் அப்படிங்கிறது இன்னொரு வகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் வந்து ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ரியலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் ரியலிசம் அப்படிங்கிறது ஃபேக்டை சொல்லக்கூடியதான் ரியலிசம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே நடந்த விஷயம், மேபி அது ஹிஸ்ட்ரியில் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், அந்த நடந்த விஷயத்தை திரும்பவும் நம்ம அதை திரும்ப நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, நான் ப்ரீஃபாக இன்னும் சொல்கிறேன். கேசோனவா, அப்புறம் டிஇ லாரன்ஸ், வின்சென்ட் சர்ச்சில் வேர் பீப்புள் இன் ரியல் லைஃப். இவங்கெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் இருந்தாங்க, ஓகேவா. ஆனால் அவங்களுடைய பயோகிராஃபி வந்து அந்தளவுக்கு த ட்ரூத் கேன் பி, அந்த பயோகிராஃபி சொல்லக்கூடிய ட்ரூத் வந்து லிட்ரரி ரியலிசமோட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்லணும், இது வந்து ரியலிசம் அப்படின்னாலே ஒரு உண்மையாக நடந்த ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ உண்மையாக இருக்கிற மாதிரியே இருக்கணும், நம்மளுக்கு அது வந்து ஏற்கனவே நடந்த விஷயத்த சொன்ன மாதிரியே இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களோட பயோகிராஃபிக்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காகவே இல்லை அப்படின்றாங்க. ரியலிஸ்டிக் ஃபங்க்ஷன் இஸ் ரிட்டன் டு அஃபெக்ட் த லைஃப் அண்ட் ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அதோடைய எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நடந்த விஷயம் மாதிரி இருக்கணும், ஒரு ரியல் லைஃப்பில் நடந்ததை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை சோஷியல் வேர்ல்டில் நடந்ததை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது வந்து காமனாக ரீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு சென்ஸை அவங்களுக்கு எவாக் பண்ணணும், ஓகேவா. இட்ஸ் கேரக்டர் மைட் இன்ஃபேக்ட் அவங்க அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து ஒரிஜினல் தான், ஏற்கனவே ஒரு ஃபேக்டாக தான் இருக்கணும், அது இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரிஜினலாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு கட்டுக்கதையும் கலந்து தான் இருக்குது. ஒரு இதுதான் சொல்கிறேன், பொன்னியின் செல்வன் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு மகாராஜா, அந்த குந்தவை, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் உண்மையாகவே வாழ்ந்தவங்க, அவங்கள பற்றி இது சொல்கிறாங்க, கட்டுக்கதையோடு சேர்ந்து கலந்து சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ இவர் இருக்கிறாரு, ஹிட்லர் இருக்கிறாருன்னா அவருடைய வாழ்க்கையில் நல்லா நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம பீப்புளுக்கு ஏற்கனவே அவங்கள பற்றி தெரியும், அதே போல் நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி இருக்கணும். இப்போ ஹிட்லர் அப்படிங்கிறது பயங்கரமாக கொடுமைப்படுத்தினாரு அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு, ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கணும், அப்படியே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளாம் வந்து இமேஜின்லாம் பண்ணக்கூடாது, ஃபேக்ட் என்னவோ அதுதான் இருக்கணும். சிம்பிளாக சொல்ல போனால் ரியலிசம் அப்படின்னா ஃபேக்ட், அவ்வளோதான். அப்புறம் டு அச்சீவ் சச் எஃபெக்ட் த நாவலிஸ்ட் ரியலிஸ்டிக் மேபி, நம்ம வந்து அந்த எஃபெக்ட் அடையணும் அப்படின்னா அந்த நாவல் எழுதுகிறார் இல்லையா, அந்த நாவல் எழுதுகிறவர் இது அந்த நாவலிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், இது வந்து ரியலாகவே நடந்திருக்குதா இல்லையா அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மேட்டரை வந்து கரெக்டாக
தெரிஞ்சுக்கணும். அது அது எப்படி இருக்கணும், எப்படி வந்து இதாகலாம் அப்படின்னா, காமன் பிளேஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லலாம். எவ்ரிடே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லலாம். அதை எப்படி சொல்லணும், எப்படி நம்ம இந்த ரெண்டையும் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா, சின்ன சின்ன டீட்டெயிலை கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் அந்த லைஃப்பில் ரேராக நடந்த ஆஸ்பெக்ட்ஸில் ரேராக நடந்த விஷயங்களை கூட சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அண்ட் ரீடருக்கு இதை படிக்கும்பொழுது, இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் படிக்கும்போது கொஞ்சம் ஸ்டஃப்பாக இருக்கணும். ஆர்டினரியாக சில நாவல்ஸு, இமேஜினேஷன் கொடுக்கக்கூடிய நாவல்ஸ் எல்லாம் சொல்கிறத விட கொஞ்சம் ஸ்டஃப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ரியலிசம். அதுதான் நான் சொன்ன மாதிரி ரியலிசம் அப்படின்னா ஃபேக்ட். நேச்சுரலிசம் அப்படின்னு என்னன்னா இது வந்து ஒரு ரியலிசமை விட ரொம்ப அக்யூரேட்டான லைஃப்பில் ரொம்ப அக்யூரேட்டான ஒரு சித்தரிப்பு, அதை சொல்கிறது தான் வந்து நேச்சுரலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக மட்டும் இருக்காது, இது ரியலிசமும் இருக்கும். ஸோ இது ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் அது சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அது 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 அந்த மெட்டீரியல் கொண்டு போகிற வே அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். இட் இஸ் அ மோர் ஃபிக்ஷன் தட் மே டெவலப். இது எங்கே டெவலப் ஆச்சு அப்படின்னா, ஒரு ஒரு எழுத்தாளர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளி, ஓகேவா, எழுத்தாளர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தான் இது டெவலப் ஆச்சு. இப்போ பர்டிகுலராக ஃபிலாசபிக்கல் தீசிஸ் அதை படிக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அந்த ஸ்கூலில் தான் இது டெவலப் ஆச்சு அப்படிங்கிறாங்க. இந்த தீசிஸ் வந்து போஸ்ட் டிராவிடியன் பயாலஜி, இதை டிராவினியன் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பரிமாண வளர்ச்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான் பரிமாண வளர்ச்சி. அந்த டைமில் தான் அது இப்போ ஸ்ப்ரெட் ஆச்சு. அதுதான் அந்த டிராவிடியன் பயாலஜி. இந்த தீசிஸ் வந்து என்ன சொல்லுது, 19th செஞ்சுரியில் இது நடந்துச்சு. இந்த தீசிஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, வெயிட், ரிலீஜியஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் பியாண்ட் த நேச்சுரல். இது வந்து ரிலீஜியஸ் சோல் நார் எனி, அது வந்து ரிலீஜியஸாகவோ இல்லை ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டாகவோ இருக்கக்கூடாது. இது ஒரு நேச்சுரல் வேர்ல்டு மாதிரி இருக்கணும் இது படிக்கும் பொழுது அப்படிங்கிறாங்க. அப்புறம் தட் சச் மேலே ஹையர் ஆர்டர் அனிமல் ஹூ கேரக்டர் அண்ட் பிஹேவியர், அதில் இருக்கக்கூடிய கேரக்டரையும் பிஹேவியரையும் டிட்டர்மைன் பண்ணியிருக்கிறாங்க. டூ கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸில் டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ஹெரிடிட்டி, ரெண்டு என்விரான்மெண்ட்.